நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. 6 கோடி ரூபாய் தங்கத்துடன் கர்நாடக காங்கிரஸ் எம்எல்ஏ கேசி வீரேந்திர அதிரடி கைது. சட்டவிரோத சூதாட்ட வழக்கில் அமலாக்கத்துறை அதிரடி. 12 கோடி ரூபாய் ரொக்கம், 10 கிலோ வெள்ளி பொருட்களும் பறிமுதல். கிருஷ்ணகிரி பென்னாகரம் அருகே பாக்சோ வழக்கில் தனியார் பள்ளி முதல்வர் வினு லோகேஸ்வரன் கைது. 9ஆம் வகுப்பு மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக பெற்றோர் புகாரின் அடிப்படையில் நடவடிக்கை. கொடுங்குற்ற வழக்குகளில் சாட்சிகளாக உள்ள குழந்தைகளுக்கு உளவியல் ரீதியாக பாதுகாப்பு அளிக்க நடவடிக்கை. வழிகாட்டு விதிமுறைகளை வகுக்க பல்வேறு துறைகள் அடங்கிய குழுவை அமைக்க முடிவு என உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல். மேயர் பிரியாவின் பெயரை சொல்லி சென்னை அம்பத்தூரில் தனியார் கணினி நிறுவனங்களில் வசூல் வேட்டை என புகார். மாநகராட்சி உதவி ஆணையர் என்று கூறி வசூலில் ஈடுபட்ட மர்ம நபரின் சிசிடிவி காட்சியை வைத்து தேடுதல் வேட்டை. பொள்ளாச்சி அருகே அரசு பள்ளியில் மாணவிகளிடம் ஆசிரியர்கள் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக வீடியோ வெளியான விவகாரம். வீடியோவை எடுத்ததாக கூறப்படும் ஆசிரியை போத்தனூர் காவல் நிலையத்தில் விசாரணைக்கு ஆஜர். பொள்ளாச்சி அரசு பள்ளி விவகாரத்தில் 585 மாணவிகளிடம் விசாரணை. கல்வித்துறை அதிகாரிகள் போலீசாருடன் இணைந்து தீவிர விசாரணை நடத்தினர். தென்காசி பெரிய சாமியாபுரம் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளிக்கு சீல் வைக்க வந்த வங்கி அதிகாரிகள். பள்ளிக்கு சீல் வைக்க ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து கடும் வாக்குவாதம். விருத்தாச்சலம் அருகே கோணாங்குப்பம் கிராமத்தில் தாய் மகனை தாக்கிய திமுக முன்னாள் கவுன்சிலரை கைது செய்ய கோரிக்கை. தங்களுடைய விவசாய நிலம் அருகே மின்கம்பல் அமைக்க முயன்றதை தட்டி கேட்டதால் தாக்கியதாக பாதிக்கப்பட்டவர்கள் புகார். தமிழக பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். வருகிற 28ஆம் தேதி வரை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் மிதமான மழை பெய்யும் என்றும் கணிப்பு. சென்னையில் தொடர் மழையால் துரைப்பாக்கத்தில் சாலைகளில் தேங்கி நின்ற மழைநீர். வாகன ஓட்டிகள் பெரும் அவதி, போக்குவரத்தும் பாதிப்பு. திருவள்ளூர் மாவட்டம் ஐயப்பன் தாங்கலில் மழை நின்றும் வடிகாத வெள்ளம். தேங்கிய மழை நீரில் தத்தளித்துச் சென்ற வாகனங்கள். சென்னை கண்ணகி நகரில் பணியில் ஈடுபட்டிருந்த பெண் தூய்மை பணியாளர் மின்சாரம் பாய்ந்து பரிதாப உயிரிழப்பு. தேங்கிய மழை நீரில் அருந்து விழுந்து கிடந்த மின்கம்பி இருப்பதை தெரியாமல் காலை வைத்ததால் பலியானதாக தகவல். மின்சாரம் தாக்கி உயிரிழந்த தூய்மை பணியாளர் குடும்பத்திற்கு 20 லட்சம் ரூபாய் நிவாரணம். மின்சார வாரியம் சார்பில் 10 லட்சம் ரூபாயும், தனியார் நிறுவனம் சார்பில் 10 லட்சம் ரூபாயும் அறிவிப்பு. சென்னையில் எந்த சுரங்க பாதையிலும் மழைநீர் தேங்கவில்லை. தொடர் மழை பொழிந்து வரும் நிலையில் மாநகராட்சி நிர்வாகம் விளக்கம். காட்பாடி அருகே அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதம். 50 ஏக்கருக்கும் மேலான நெற்பயிர்கள் மற்றும் வேர்க்கடலை பயிர்கள் மழைநீரில் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனை. வேலூர் மாவட்டம் காட்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் கனமழை. பொன்னை பெரிய ஏரியில் இருந்து கால்வாய் வழியாக வெளியேறிய நீர் குடியிருப்பை சூழ்ந்தது.
வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டில் கனமழை காரணமாக 2 வீடுகள் இடிந்து சேதம். வீட்டிற்குள் இருந்தவர்கள் உடனடியாக வெளியேறியதால் அசம்பாவிதம் தவிர்ப்பு. தொடர் கனமழையால் ஓசூர் அருகே கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணைக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. தென்பெண்ணை ஆற்றில் அதிகப்படியான நுரை பொங்கிச் செல்வதால் விவசாயிகள் வேதனை. கோவை மேட்டுப்பாளையம் இடையே இயக்கப்படும் பயணிகள் ரயிலில் கொட்டிய தண்ணீர். கழிவறைக்கு செல்லும் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் கொட்டுவதாக ரயில்வே அதிகாரிகள் விளக்கம். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அரசு மருத்துவமனையில் நெஞ்சுவலி காரணமாக சிகிச்சைக்கு வந்தவர் உயிரிழப்பு. மருத்துவர்கள் உடனடியாக சிகிச்சை அளிக்காததால் செல்லதுரை உயிரிழந்ததாக உறவினர்கள் குற்றச்சாட்டு. நாமக்கல் குமாரபாளையம் காவல் நிலையம் முன்பு கழுத்தில் கத்தியை வைத்துக் கொண்டு விசைத்தறி கூலி தொழிலாளி மிரட்டல். விசைத்தறி உரிமையாளர் மீது அளித்த புகாரை போலீஸ் முறையாக விசாரிக்கவில்லை என குற்றம் சாட்டி தற்கொலை முயற்சி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை மீண்டும் 74,000 ரூபாயை கடந்தது. சவரனுக்கு 800 ரூபாய் வரை உயர்ந்து 74,520 ரூபாய்க்கு விற்பனை. தங்கத்தை தொடர்ந்து வரலாறு காணாத வகையில் புதிய உச்சம் தொட்ட வெள்ளியின் விலை. 1 கிலோ வெள்ளி 2,000 ரூபாய் வரை உயர்ந்து 1,30,000 ரூபாய்க்கு விற்பனை. தமிழ்நாடு அரசு ஈட்டித் தரும் வரி வருவாய்க்கு ஏற்ப மத்திய அரசு நிதி பகிர்வை வழங்குவது இல்லை. சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற கருத்தரங்கில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. எம்ஜிஆரை தாண்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு தான் பெண்கள் ஆதரவு இருக்கிறது. தமிழ்நாட்டில் திமுகவுக்கு போட்டியே கிடையாது என்றும் அமைச்சர் கே.என். நேரு பேட்டி. எம்ஜிஆருக்கு இணையாக யாரும் கிடையாது, அவருக்கென்று தனி அடையாளம் உள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதிலடி. மதுரை மாநாட்டிற்கு முன்பும் பின்பும் தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் 3 பேர் உயிரிழந்தது வேதனை அளிப்பதாக விஜய் இரங்கல். மூவரின் குடும்பங்களுக்கும் தமிழக வெற்றிக் கழகம் உறுதுணையாக இருக்கும் என அறிக்கை. திருச்சி சுப்பிரமணியபுரம் பகுதியில் இபிஎஸ்ஐ வரவேற்று வைக்கப்பட்ட பேனர்களை அகற்ற போலீஸ் அறிவுறுத்தல். பேனரை அகற்ற மறுப்பு தெரிவித்து காவல்துறையினருடன் அதிமுகவினர் வாக்குவாதம், சாலை மறியல். பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணிக்கு நெஞ்சுவலி. சென்னை மாநகரத்தில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதி. சேலம் மாவட்டம் ஆத்தூரில் ரேபிஸ் நோய் தாக்கி இளைஞர் உயிரிழப்பு. நாய் கடிக்கு முறையான சிகிச்சை எடுத்துக் கொள்ளாததால் உயிரிழந்ததாக தகவல். பன்ருட்டி அருகே பிறந்து 26 நாட்களே ஆன ஆண் குழந்தை இறப்பில் சந்தேகம். நீதிமன்ற உத்தரவுப்படி குழந்தையின் உடலை தோண்டி எடுக்கும் பணி தொடங்கியது. கோவை மாவட்டம் சூலூர் அருகே செஞ்சேரி மலை பகுதியில் 2 சக்கர வாகனம் மீது மோதிய கார். விபத்தில் சிக்கிய அக்கா தம்பியின் பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகின.
ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே அதிவேகமாக காரில் வந்தவர்கள் மீது தாக்குதல். தங்களை இடிப்பது போல் வந்ததாக கூறி மாணவர்கள் தாக்குதலில் ஈடுபட்டதாக தகவல். திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டில் அரசு பள்ளி மாணவர்கள் ஆபத்தான முறையில் பயணம். அரசு பேருந்தின் ஜன்னல் கம்பியில் தொங்கிக் கொண்டு பயணம் செய்யும் வீடியோ காட்சிகள் வெளியாகின. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் ஆவணி திருவிழா தேரோட்டம். தேரை ரத வீதிகளில் வடம் பிடித்து இழுத்து அரோகரா கோஷம் முழங்க பக்தர்கள் பக்தி பெருக்குடன் வழிபாடு. பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அருகே கீழப்புலியூரில் நடைபெற்ற பச்சையம்மன் கோயில் தேர் திருவிழா. பூக்குழி இறங்கிய பக்தர்களில் பலரின் நிலை தடுமாறி விழுந்ததால் பெரும் பரபரப்பு. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே அரசு பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து விபத்து. ஏரிக்கரை தடுப்புச் சுவற்றில் மோதி சக்கரம் கீழே இறங்கி அந்தரத்தில் தொங்கியதால் பெரும் பரபரப்பு. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே தனிச்சியம் பகுதியில் காற்றாலை இறக்கைகளை ஏற்றி வந்த லாரி விபத்து. விபத்தால் மதுரை திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு. பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அருகே ஒரே நாளில் 7 பேரை கடித்த திருநாய்கள். நாய்கள் துரத்தி கடிக்கும் அதிர்ச்சிகர சிசிடிவி காட்சிகள் வெளியாகின. கோவை விமான நிலையத்தில் சுமார் 36 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சிகரெட்கள், செல்போன்கள், மடிக்கணினிகள் பறிமுதல். ஷார்ஜாவில் இருந்து கோவை வந்த பயணிகள் 7 பேரிடம் சுங்கத்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணை. புதுச்சேரியில் காலாப்பட்டு செங்கடுநீர் அம்மன் கோயில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வலியுறுத்தி சாலை மறியல். உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டும் ஆக்கிரமிப்புகளை அதிகாரிகள் அகற்றவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மேகதாதுவில் அணை கட்டினால் தமிழ்நாட்டிற்கு அதிக தண்ணீர் நிச்சயமாக செல்லும் என்கிறார் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா. அணை கட்டும் திட்டத்தை எதிர்க்க வேண்டாம் என தமிழக அரசுக்கு கோரிக்கை. இந்தியாவின் விண்வெளி பயணம் நமது விஞ்ஞானிகளின் திறமையை பிரதிபலிக்கிறது. தேசிய விண்வெளி தினத்தை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி பதிவு. மும்பையில் தொழிலதிபர் அனில் அம்பானிக்கு சொந்தமான இடங்களில் சிபிஐ சோதனை என தகவல். எஸ்பிஐ வங்கிக்கு 2000 கோடிக்கு மேல் இழப்பு ஏற்படுத்தியதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் நடவடிக்கை. இமாச்சல பிரதேசத்தில் 26ஆம் தேதி வரை கனமழைக்கான மஞ்சள் அலர்ட் எச்சரிக்கை. முன்னெச்சரிக்கையாக தேசிய நெடுஞ்சாலை உள்பட 339 முக்கிய சாலைகள் மூடப்பட்டன. கர்நாடகாவின் தர்மஸ்தலாவில் 100 பெண்கள் கொன்று புதைப்பு புகாரில் புதிய திருப்பம். பொய் குற்றச்சாட்டுகளை முன்வைத்ததாக புகார்தாரர் சின்னையா கைது. உத்தரகண்டில் மீண்டும் மேக வெடிப்பு. கிராமத்தில் உள்ள வீடுகளை சூறையாடிய வெள்ளம். உலகில் 7 போர்களை நிறுத்திய தனக்கு ரஷ்யா யுக்ரைன் விவகாரத்தை தீர்ப்பது கடினமாக உள்ளது.
விளாடிமிர் புடினும் ஜெலன்ஸ்கியும் இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கருத்து. இந்தியாவுக்கான புதிய அமெரிக்க தூதராக செர்ஜியோ கோர் நியமனம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. காஞ்சிபுரம் மாவட்டம் செவிலிமேடு அருகே பாலாற்று மேம்பாலத்தில் கடும் போக்குவரத்து நெரிசல். கனரக வாகனங்கள் அதிகம் செல்வதால் குண்டும் குழியுமாக சாலை இருப்பதாக வாகன ஓட்டிகள் குற்றச்சாட்டு. நிதி முறைகேடு தொடர்பான வழக்கில் ரணில் விக்ரமசிங்கேவை கைவிலங்கிட்டு சிறைக்கு அழைத்துச் சென்ற போலீசார். வருகிற 26ஆம் தேதி வரை போலீஸ் காவலில் அவரை அடைக்க இலங்கை நீதிமன்றம் உத்தரவு. கசகஸ்தானில் நடைபெற்ற ஆசிய துப்பாக்கிச் சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டி. தமிழ்நாட்டைச் சேர்ந்த இளவேனில் வாலறிவன் தங்கப்பதக்கம் வென்று சாதனை. நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.